நன்மை செய்யும் நல்லவரே நாளெல்லாம் தோத்திரம் நம்பினோரை வாழ வைக்கும் நாயகனே நன்றி தோத்திரம் நம்பினோரை வாழ வைக்கும் நாயகனே நன்றி தோத்திரம் அல்லேலூயா சொல்லுவேன் ஆனந்தமா பாடுவேன் அல்லேலூயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன். அன்பான தேவச்சனமே, நீ ஏன் அல்லேலூயா சொல்லணும்? நீ ஆனந்தமா ஏன் பாடணும்? ஏன் இதுக்காக எனக்கு அந்த இது அப்படி பாடுவதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன். ஏசப்பா சீசர்களை அவர் என்ன செஞ்சாரு? 12 பேரையும் அக்கறைக்கு போக சொன்னார். அக்கறைக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு. திடீர்னு என்ன வந்துருச்சு? மழை வந்துருச்சு. அவங்க படகுல போறாங்க 12 பேரும் படகுல போகும்போது நடு கடலுக்கு போனதுக்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? மழை வந்துருச்சு. ஏசு இக்கரையில தனிமையா உட்காந்து செபம் பண்ணிக்கிருக்காரு. இந்த 12 பேரும் நடுக்கடல்ல போய்க்கிருக்காங்க. வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் கடல் மேல நடந்து வர சம்பவம் என்று வேதம் சொல்லுது. எதுல வந்தாராம்? கடல் மேல நடந்து வந்தாராம். இந்த உலகத்திலேயே எந்த சாமியும் சொல்ல முடியாத செய்ய முடியாத ஒரு அற்புத நிகழ்ச்சின்னு பார்க்குறோம். இந்த சம்பவம் அந்த எங்க எப்படி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மலை மேல ஜெபம் பண்ணி சீசர்களை 12 பேர்த்தையும் என்ன செய்யறாங்க? முன்னக்கூட்டியே அனுப்புறாங்க. நீங்க என்ன செய்யுங்க? அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இந்த 12 பேர்த்துல ஒருத்தன் போக 11 பேரும் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க சின்ன புள்ளியிலிருந்து வலை போட்டு கடல்ல மீன் பிடிச்சி அதே பொழப்பு நடத்தின தொழிலாளிக, அதாவது மீன் பிடிக்கிற தொழிலாளிக. அவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு படகோட்டது தெரியும், கடலை பத்தி தெரியும், அலையை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க சரிங்க ஐயா நீங்க கவர்மெண்ட் வாங்கன்னு அவங்க முன்னால போறாங்க. இப்படி போய்க்கு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு? திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தது மாத்திரம் இல்ல, ஒரு புயலும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ மழை வருது, புயல் அடிக்குது, மழை பெருசாகுது, படகு என்ன செய்யுது? தூக்கி போடுது. டம்மு டம்முண்டு 6 உயரத்துக்கு மழை வந்து தூக்கி போடுது. இப்படி எத்தனையோ அலைகளையும் எத்தனையோ மலைகளையும் எத்தனையோ புயல்களையும் பார்த்தவங்க தான் அவங்க. ஆனாலும் இது அதை காட்டி மீறி வந்திருக்கிறதுனால அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க அறிவுக்கு அந்த படகை அடைச்சி பார்க்குறாங்க, நிமித்து பார்க்குறாங்க, நிப்பாட்டி பார்க்குறாங்க. ஆனால் என்னமே செய்யலை. அந்த சூறை காற்று என்ன செய்யுது? சுற்றி அடிக்குது. கிருன்னு படகு பம்பரமாக சுற்றுது. ஆக நம்ம சாக போகிறோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பிசாசு என்ன பண்ணிருச்சு? நம்மளை அழிக்க போகுது அப்படின்னு நினச்சி அவங்க பயந்து நடுங்கி கொண்டு இயேசுவே என்று சத்தம் கொடுக்குறாங்க. அந்த சீசர் என்ன செய்றாங்க? இதுக்கு மேலே படகு தாங்காது, கவுந்துட்டா நம்மளும் என்ன செய்வோம்? கடல்ல இருந்து கவுந்துருவோம், நம்ம 12 பேரும் செத்துருவோம், நம்மளும் மீன் திண்டு வளர்ந்த உடல் இப்போ மீனுக்கே இரையாக போகுது என்று சொல்லி அவங்க அழுகிறாங்க. இந்த அலறல் சத்தத்தை கேட்டு ஏசப்பா அந்த கரையிலிருந்து கடல் மேல நடந்து வருகிறார். அல்லேலூயா. காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அலை தூக்கி அடிக்குது, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஏசப்பா கடல் மேல நடந்து வர இவங்களை காப்பாத்துறதுக்காக அப்படி வரும்போது இந்த 12 பேரும் பார்க்குறாங்க. பக்கத்துல கடல்ல ஒரு வெள்ளையான உருவம் வருது. ஆஹா, இதுதான் பேய். நம்மளை இன்ன வரைக்கும் அலைக்கழிச்ச பேய், உருவம் இல்லாம வந்து அலைக்கழிச்ச பேய் இப்ப என்ன வருது? நம்மளை கொல்லவே வந்துருச்சுன்னு சொல்லி அந்த படகுல இருக்கிறவங்க அலறாங்க. ஐயோ ஐயோ ஐயோண்டு அலறாங்க. அப்ப ஏன் சொல்றாரு? கடல்ல நடந்துக்கிட்டு வரும்போதே பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த குரலை கேட்ட சோருக்கு ஆஹா, இது இயேசு குரலே, நம்ம குருநாதர் குரலே. அவரு மேட்ல கரையில இருந்தாரு, இப்ப நடந்தே வாராரு கடல் மேல. ஆக இவர் சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு தேவ மனுஷன், கடவுளே மனுஷனா இருக்கிறாரு, அதனாலதான் கடல் மேல நடக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்ப பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு பெரிய மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு குருநாதர்னு நினைச்சா இப்ப கடல் மேல் நடக்கிற சக்தியை பார்த்துட்டு
இவங்களுக்கே ஒரு தன்னறியாத ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி முழுகுன அவங்கள கையை பிடிச்சி கரையில ஏத்து விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் பயந்தாய் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பழகுறோமோ அப்ப இயேசு வருவார். இப்ப என் புத்தி போல ஒன்று செய்யறேன், ஒரு நல்ல காரியம் செய்யறேன், அப்ப எல்லாம் இயேசு நம்ம தேட மாட்டோம். எப்ப தேடுவோம்னா, நம்மளால முடியல, நம்மளால செய்ய முடியல அல்லது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவரே என்று நம்ம நம்புவோம். புரியுதா அப்ப சொல்றது? அப்ப நீ ஆண்டவரை நம்பி நீ அந்த காரியத்தை செய்யும் போது உனக்கு லெகுவா இருக்கும், ஒரு இயேசுவா இருக்கும், அந்த ஒரு வழி கிடைக்கும். அவர் உன் பக்கத்திலேயே இருக்கிறார் நிழலாக. ஆக நீ பயப்பட வேண்டாம். அந்த சீசர்கள் எப்படி கலங்கினார்களோ அதே போல சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்துல புயல் வந்துடுது, சில அலைகள் வந்துடுது, சில தடங்கள் வந்துடுது. என்ன செய்யறதுன்னே தெரியாம நம்ம அலமோதுறோம். சோசியக்காரங்கிட்ட போவோமா, மந்திரவாதி கிட்ட போவோமா, அங்க போய் ஒரு இயந்திரம் கட்டுவோமா, இங்க போய் ஒரு கழுப்பு கழிப்போமா, இங்க போய் ஒரு தகடு எழுதுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை அப்படியே நம்மளை போட்டு வாதக்குது. தூங்க முடியாம தவிக்கிறான். அந்த சீசர்கள் இயேசுவேண்டு படகுல கூப்பிட்டது போல நீயும் நானும் கூப்பிட்டேன்னா இயேசு என்ன செய்வாரு? கூட இருந்து ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லாம் விட அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவா, எல்லாம் விட அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அருமையான தேவஜனமே, அவரு எல்லாவித அற்புதம் செய்வார். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்க போகிற இடங்கள்ல, ஜெபிக்க சொல்ற இடங்கள்ல ஜெபம் பண்ணும்போது பேய் ஆடுது, பிசாசுகள் ஓடுது, நோய்கள் குணமாகுது. அதனாலதான் எங்களையும் ஃபாதரே வணக்கம் ஃபாதரேன்னு எங்களை நம்புறாங்க. நான் ஃபாதர்ல, எங்க ஊர்ல என்னைய ஏசப்பான தான் கூப்பிடுறாங்க, யாருமே ஃபாதர்னு கூப்பிடுறதில்ல. எங்க பிள்ளைங்க அந்த ஊர்ல ஏசப்பா போறாரு, ஏசப்பா வாராரு, ஏசப்பா எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப நம்மளை பார்க்குறவங்க அவங்க ஏசப்பாவாய் பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கையோடு அவங்க பார்க்கறதுனாலதான் நம்ம ஜெபம் பண்ணா அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நடக்குது. இது போல இயேசுகிட்ட ஒருத்தன் வந்தான். இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு ஒரு குருடன் கேட்டான். வரும்போது எப்படி வந்தான்? கண்ணு தெரியாத குருடன் குச்சியை கொண்டா இப்படியே தட்டிக்கிட்டே வந்தான். எப்படி வந்தான்? இப்படி தட்டிக்கிட்டே வந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இயேசுன்னு ஒரு இருக்காரு, அந்த இயேசு கிட்ட போனா நமக்கு கண் பார்வை சரியா வந்துடும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? அவன் நினைக்கிறான். ஆனா அந்த கண்ணு தெரியாதனால இயேசு கிட்ட உடனே வர முடியல. ஏன்னா இயேசு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் இல்லை. அவர் ஃபாதராய் ஊர் ஊரா போய் இயேசுவை ஆண்டவரை பற்றி ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால இந்த குருடனுக்கு இயேசு எங்க இருக்கிறான்னு தெரியல. ஆனா இயேசுன்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணா கண்ணு திரை, அவனுக்கு கண்ணு திரையும், கூணி நிமிருவான், குருடனுக்கு பார்வை கிடைக்கும், நொண்டி எழுந்து நடப்பான் என்பது அவருக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இவன் பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு இயேசு அந்த வழியா போறாருன்னு தெரிஞ்சு அவன் ஓடியாந்து கட்டி பிடிச்சி ஐயாண்டு அழுகிறான். குச்சியோட குட்டி வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமா. ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? அவன் ஆஸ்பத்திரி போய் பார்த்தான், வைத்தியத்தை பார்த்தான், மந்திரம் போட்டு பார்த்தான், எத்தனையோ சாமிகளை கும்பிட்டு பார்த்தான், எவ்வளவோ காசெல்லாம் செலவழிச்சு பார்த்தான். ஆனா எவ்வளவுதான் அவன் செலவழிச்சு பார்த்தாலும் கூட அவனுக்கு கொஞ்சம் கூட கண் பார்வை கிடைக்கல. அதுக்கு பின்னாலதான் ஒண்ணுமே ஆகாது, இந்த நாட்டுல சாமியே இல்லை அப்படின்னு நினைச்சவன் தான் கடைசியில இயேசுவை கேள்விப்பட்டு வாரான். அதனாலதான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவரை உமக்கு சித்தமானால்
என்னை சுத்தமாக்குன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. ஒருத்தன் கண்ணு தெரியாம இருக்கிறது, ஒருத்தன் கஷ்டப்படுவது, ஒருத்தன் குழம்பி கொண்டு இருப்பது, ஒருத்தன் புலம்பி கொண்டு திரிவது, ஒருத்தன் வறுமையில வாடுவது, ஒருத்தன் வாழ்க்கையில நொந்து போறது, இதையெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி அவங்க கஷ்டப்படுவது என் மனசுக்கு பிடிக்காது. எனக்கு சித்தம் கிடையாது. அவங்க எல்லாரும் நல்லா வாழும். ஏன்னா அவங்க எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க. நான் கடவுள் அவதாரம் வந்திருக்கேன், மனுஷனா வந்திருக்கேன். ஆவியாக இருந்த நானே இப்ப மனுஷனா வந்திருக்கேன். அதனால இவங்க எல்லாம் கடவுள் பிள்ளைகளாக இருந்தாலும், மறுரூபத்துல மனுஷனா வந்திருந்தாலும் கூட இவங்க ஏசப்பா பிள்ளைகள். யாருமே துக்கத்தோட வாருவதே சரியில்லை. அதுல ஏங்கிட்ட வந்துட்டா, என்னைய தேடி வந்துட்டா, அவங்க என்ன செய்யக்கூடாது? துக்கமே படக்கூடாது. அதனால எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லி அவன் கண்களை தொட்டாரு. உடனே அவன் கண்களுக்கு பார்வை கிடைச்சது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததுனால இப்ப அவன் என்ன செய்யறான்? இயேசுவை கொண்டாடுகிறான். இயேசுதான் எனக்கு கடவுள்ன்றான். இயேசுதான் எனக்கு பார்வை கொடுத்தான்னு சொல்லி இரவு பகல் தெரியாதவன், ஐயா நடக்க முடியாம தடவிக்கு தெரிஞ்சவன், நல்லது கெட்டது தெரியாம இருந்தவனுக்கு இப்ப எல்லாம் கண் பார்வை தெரிஞ்சதுனால அவன் துள்ளி குதித்து, இயேசுவே இந்த உலகமே வேணாம், நான் உங்களோடய வாரம் போறான். அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் இல்லாமப்பா, இன்னைக்கு நாங்க செபித்தோம். ஒரு இடத்துல ஒரு இராணுவ அதிகாரி வந்திருக்கிறான். அவன் இராணுவத்துல வந்து பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் இருந்திருக்கான். ஆனா பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் பிடிச்சதுனால அந்த அம்மா என்ன செய்யுது? புருஷன் வந்துட்டாண்டு ரொம்ப ஆக்குது, சோறாக்குது, குழம்பு வைக்குது, நல்ல சாப்பாடு இது, குளிக்குது, பூ வைக்குது, பொட்டு வைக்குது, எல்லாம் நடக்குது. ராத்திரில பொண்டாட்டிய தொட போனா அந்த அம்மா பேய், அதுக்குள்ள இருக்கிற பேயை முறுக்கி பல்ல குரட்டு உரும்புறதுனால இவன் இராணுவ அதிகாரி விட்டுட்டு ஓடி வந்துடும். ஐயோ என்னமோ நடக்குறான்னு. ஆகவே இந்த விஷயம் பார்த்து பகலையெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம என்ன செய்யுது? பகலையெல்லாம் நடக்குது, அன்பா பேசுது, சோறு போடுது, சோறாக்குது. புருஷன் எங்கேயோ இருந்து வந்திருக்காரு, ராணுவத்துல 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நைட்ல மட்டும் அந்த பேய் இந்த மாதிரி புருஷன் முண்டாட்டியே சேர விடுதில்ல. இந்த நொந்து போன வாழ்க்கையில என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா எத்தனையோ கோடாங்கி குறிகாரம் பார்த்துட்டோம், நீங்க வாங்க, நீங்க தான் மந்திரவாதிலேருந்து வந்த ஆளாச்சே, மந்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமே, பேய் பிசாசுன்னு என்னன்னு தெரியுமே, என்னமோ இந்த மாதிரி நடக்குதுயா, வாங்கய்யா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டு போனாங்க. கூட்டுக்கு போகும்போதே பைக்கில் கூட்டு போறாரு அந்த ஆளு பைக்கில் கூட்டு போதே ஒரு நல்ல இதே மாதிரி காடு ரோடு தான், 2 பக்கம் காடு இருக்குது. போகும்போது என்னாச்சு? பைக்கு தூக்குது, முன் சக்கரம் மேல போயிருது, பின் சக்கரம் தான் கீழே உருளுது. அவன் பைக் ஓட்டு ஐயோ ஐயோ ஐயோன்றான், சர்க்கஸ்ல போன மாதிரி இருக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது பிசாசுடைய பழக்கம். பயப்படாத பயப்படாத, பின்னால் இருந்து அவளை தட்டி கொடுத்து பயப்படாத பயப்படாத, இயேசு நாமத்தினாலே எப்போ பிசாசு என்ன டம்முன்னு விழுந்துருச்சு. ஏன்னா அந்த பிசாசுக்கு நம்ம விரட்ட ஒருத்தன் வாரான் என்று சொல்லி அந்த பிசாசுக்கு தெரியுது. ஏன்னா அது ஆவியா இருக்கா இல்லையா, அதனால. அப்புறம் பயப்படாத, அவன் நடுங்கிறான், பைக்கை கீழே டம்முன்னு போட்ட சுருக்கு போட்டு நடுங்கிறான். பயப்படாத பயப்படாத, நான் இருக்கிறேன், ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அங்க போனா, நான் வீட்டுக்கு போறேன், ஏசப்பா என்னை கொல்லவா வந்தேன்னு பேய் ஆடிக்கிட்டு இருக்கேன். அம்மாளுக்கு, அந்த இராணுவ பொண்டாட்டிக்கு பேய் ஆடி உருண்டு கிருண்டு ஏசு நாமத்தினாலே பிசாசு என்ன பொத்துன்னு கீழே வந்து போயிருச்சு. இப்ப செத்த போன மாதிரி கிடக்குது. அந்த பிள்ளை என்ன கிடக்குது? கொஞ்சம் வயசு பிள்ளை செத்த போன மாதிரி கிடக்குது. எல்லாரும் ஆச்சரியப்பட, என்ன மாதிரி பிள்ளை செத்து போச்சா ஐயா, ஆடி கரிஞ்சு ஓடி கரிஞ்சு முறி கரிஞ்சு மயக்கத்துல விழுந்து போச்சா, என்ன ஊச்சும் காணாம பேச்சு காணான்னா. ஒன்றும் பேசாதீங்க, ஏசப்பா அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருக்காரு. போன ஆவி போனதுனால, இப்போ கெட்ட ஆவி போனதுனால இப்போ மயங்கி கிடக்குது அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை கொண்டாந்து ஜெபம் பண்ணி மூஞ்சில் அடிக்கும் தான் எந்திரிச்சு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு வெக்கம் வருது. ஆஹா துணி ஒதுக்கிடுச்சுன்னு போடுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மூளையிலவே உட்காருது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தான். அந்த குடும்பம் அன்னைக்கு சந்தோஷமாய் இருந்தாங்கன்னு அடுத்த வாரம் குடும்பமா என் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்ப அது என்னால ஆகல, இயேசு நாமத்தினாலதான் அது நடந்தது. அல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அவங்கள முழுசா நம்புறவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறா. அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அருமையான தேவ ஜனமே, கூப்பிடு, நீ குரல் கொடுப்பாரு. இயேசுவே நீ கூப்பிடு பாரு. இப்ப ஒரு சம்பவம், நான் இயேசு கும்பிடுறதுக்கு முன்னால இயேசு யாராச்சும் சொன்னா எனக்கு கோபம் வந்துடும். இயேசுன்னு சொன்னாலே எனக்கு ஒரு எரிச்சல் வரும். என்ன ஐயா, நாங்க கும்பிடாத சாமியா, இல்லை நாங்க கும்பிடாத கோயிலா? எங்க சாமிகள் ஒவ்வொரு சாமியும் வேல் வச்சிருக்கு, சூலாயுதம் வச்சிருக்கு, என்னென்னமோ இருக்குது, இவ்வளவுலாம் இருக்குது. வெளிநாட்டு சாமியை வந்து எங்கேயோ கும்பிட்ற சாமியை வந்து தாழ்த்தப்பட்ட சாமியெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. அதை வந்து சொல்றீங்க, நாங்கள் கம்பளத்தை நாய்க்கிறியா, ஜாம கோடாங்கியா, நாங்கள் சுடுகாட்டு பூஜை கட்டுறோம். நாங்களே அநேகருக்கு இயந்திரம் கட்டி தகடு கட்டி போட்டு ஆடு கோழி வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து இயேசு நல்லவருன்றீங்க. நாங்கள் ஊரெல்லாம் ஜோசியம் பார்த்து மந்திரம் போடுறோம், எங்ககிட்ட இயேசு சொல்றானு. யாராச்சும் வந்து அலையிலையானாலே எனக்கு ஒரே அலர்ஜி, ஏதோ கெட்ட வார்த்தை திட்டான மாதிரி வரும். அவ்வளவு மோசமாக இருந்த நானு இப்ப இயேசு எடுத்து சொல்றேன், அல்லேலூயா தான் சொல்ற. முதல் வார்த்தை என்ன வருது? அல்லேலூயா தான் வருது. காரணம், இயேசு எனக்கு செய்த நன்மைகள். அல்லேலூயா. என்கிட்ட இருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், பீடி சீரட்டு தண்ணி, கெட்ட பழக்க வழக்கங்கள், ரவுடித்தனம். ஏன்னா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா இருந்தேன், மார்க்சிஸ்ட் பார்ட்டி இடது கம்யூனிஸ்டுக்காரனா இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன், கட்ட பஞ்சாயத்து, போராட்டம், ஆர்ப்பாட்டம், இதுதான் பொழப்பு. எங்க வீட்டுல ஒரே குழப்பம். என்னையா எப்ப பார்த்தாலும், ஒரு நாள் எங்க வீட்டுக்காரி தேடி வந்திருக்கா, தைப்பொங்கல் டயம், மறாவது நாள் தைப்பொங்கல். அந்த பொங்கல்ல விலைவாசி ஏறத்துக்கு போராடி போய் ஜெயிலுக்கு போயிட்டேன். எங்க வீட்டுக்காரி கட்சி ஆஃபீஸுக்கு வரா, அப்பையா எங்க ஐயா தோழர் எங்க? உங்க தோழர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. என்னையா நீங்கெல்லாம் போகலையா? அவர் தான் விருப்பமான ஆளு, அவர் தான் கட்சி செயலாளர், அவர் தான் போகணும். அவர்னால ஜெயிலுக்கு போட்டாரு. அவரு ஒரு வாரம்ல 10 நாள் கழிச்சு வந்துருவாரு. நீங்க பாட்டுக்கு என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போங்க, அனுப்பி விட்டா என் முன்னாடிக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? புருஷனை தேடி வந்தா புருஷன் ஜெயிலுக்கு போட்டானா என்ன அர்த்தம்? ஆனா குற்றம் செய்யல் போல, பூரம் போராட்டம் தான், நாட்டுக்காகத்தான் போராடுறது. இப்படி போராடி ரவுடியா தெரிஞ்ச நானு எத்தனை முறை ஜெயிலுக்கு போறது? போராட்டம் தான், அரை போராட்டம், போராட்டம், ரயில்வே போராட்டம். அப்ப இப்படி இருந்த நானு இன்னைக்கு இவ்வளவு சாதுவா மாறி இருக்கேன்னா இயேசுதான். அல்லேலூயா, இயேசுதான். அப்ப இயேசுவை நீங்க கரும்போதுதான் அந்த பெரிய கொண்டை மாறும், தலைமுடி குடும்பம் மாறும், லுங்கி கட்டுறது மாறும், அந்த ரவுடித்தனம் மாறும், அந்த கோபம் மாறும், அந்த பாவ காரியங்கள் மாறும். புது மனுஷனாக நீ உருவெடுக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலேயே ஊறி பாவத்திலேயே வாழ்ந்த என்னை கிருபை செய்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாங்க கம்பளத்தை நாய்க்கிறனாலும் கூட அந்த 9 கம்பளத்துல நாங்க கோடாங்கி கம்பளம். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மை கூட்டம் நாங்க. அவரு ராஜகம்பளம். வீரபாண்டிய கட்டபொம்மை யாரு? அவர் ராஜகம்பளம். நாங்க வந்து கோடாங்கி கம்பளம். ஆனா எங்க கிட்டதான் அவர் விபூதி வாங்கணும். என்ன செய்யணும்? எங்க கிட்டதான் விபூதி வாங்கணும். 9 கம்பளத்துல நாங்க ஒரு கம்பளம், அது நாங்க கோடாரி கம்பளம். ஆனா இப்பதான் தெரியுது, இஸ்ரவேல்ல கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு கோத்திரம், ஆரோன் கோத்திரம் தான் ஊழியம் செஞ்சதுன்னு பாக்குறோம். அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படி ஆரோன் கோத்திரம் இருந்ததோ அதே போல கம்பளத்தார் நாய்க்கர்ல சாமி பூசாரியா, கோடாங்கியா,
கட்டபொம்மைக்கே விவிதி கொடுக்கிற, வீரபாண்டிய கட்டபொம்மை ராஜாவுக்கே விவிதி கொடுக்கிற கம்பளத்தார்களா கோணாங்கி நாக்கிறார் இருக்கும். எப்படி வேதத்துல யூதா கோத்திரம் தேவனுக்கு பிரிக்கப்பட்டதோ அதே போல ஜக்கமாளுக்காக கொலசாமி ஜக்கமா, புரியுதா? எங்க சாமியாரு கொலசாமியே ஜக்க மந்திரவாதி சாமி. அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டாலும் கூட சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நிறைய வருமானம், நல்ல காணிக்க, ஆடு கோழி அரிசி பருப்பு நிறைய கிடைத்தது. ஆனா என்ன இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. இயேசுகிட்ட வந்ததுக்கு பின்னாலதான் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிம்மதியா வாழ்றோம், பரலோகத்துக்கு போகும்ன்ற நம்பிக்கை வந்தது. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஜாதியை விட்டுட்டு, இனத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, உலகத்தை விட்டுட்டு, சொந்தத்தை விட்டுட்டு அங்கிருந்து நேரா வந்து கிருஷ்ணகிரியில் இப்போ நான் 35 வருஷம் 40 வருஷமா ஊழியம் செய்கிறேன். இந்த 40 வருஷமாய் நான் நல்லா இருக்கிறேன். 4 குழந்தைகளோட வந்தேன். ஆண்டவரே, இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி 4 குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வசதி வாய்ப்போட வாழ்றான். இந்த அளவுக்கு நான் வரும்போது வெறும் பைபிளோட வந்தேன். ஆண்டவர் இனி கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்ததுனால ஆண்டவர் இனி கைவிடலை. நான் எல்லாத்தையும் விடாம இருந்திருந்தா ஒண்ணு கூட எனக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? சும்மா வச்சு தலையாட்டுறியா? அதனால நீ முழுமையா ஆசிரியரை நம்பினா நீ உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவதுவோ என் தேற்றுவா. ஆமையா, ஒரு ஆண்டவர், ஒரு தாய் எப்படி குழந்தைய பயப்படாத அம்மா நான் இருக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லி மார்போடு அணைத்து ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் இயேசு உங்களை தேற்றுவார்.